அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குடியரசு துணைத் தலைவர் வந்து ராஜினாமா செஞ்சிருந்தார். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவரோட அந்த வைஸ் பிரசிடென்ட்க்கான எலக்ஷன் ப்ரொசீஜர்ஸ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியா? இந்த இடத்துல பேசிக்கா நம்ம வைஸ் பிரசிடென்ட் எலக்ஷன பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். வைஸ் பிரசிடென்ட் எலக்ஷன் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 66க்கு கீழ நடக்குது. சரியா? ஆர்டிகிள் 66 சப் கிளாஸ் 1 அதுக்கு கீழ தான் வைஸ் பிரசிடென்ட்டோட எலக்ஷன கண்டக்ட் பண்றாங்க. இதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? பார்லிமென்ட்டோட மெம்பர்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அ எலக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, எலக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. சரியா? அ லோக்சபா மற்றும் ராஜ்யசபால இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமன உறுப்பினர்கள் எல்லாருமே பங்கு பெறக்கூடிய ஒரு தேர்தல் தான் இந்த குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் அப்படிங்கிறது. வோட்டிங் அப்படிங்கிறது மறைமுக வாக்கெடுப்பா இருக்கும். சீக்ரெட் பேலட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாரி ஆ இந்த எலக்ஷன்ல ஏதாவது டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா, அதோட ஃபைனல் அத்தாரிட்டி எப்பயும் போல சுப்ரீம் கோர்ட்டா தான் இருப்பாங்க. சரியா? அந்த ஒரு ப்ரொசீஜர வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த செய்திய தான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? பேசிக்கா இருக்கக்கூடிய செய்தி தான். நம்ம பாலிட்டிலே படிச்ச ஒரு விஷயம் தான். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள்ல என்ன இருக்கு அப்படின்னா, "ஒன்றா உலகத்து உயர்ந்து புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல்" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலைநிற்க வல்லது வேறொன்றும் இல்லை அப்படி சொல்லி குடுத்திருக்காங்க. சோ உலகத்துல அழியாம இருக்கக்கூடிய பொருள் என்னன்னா, நம்மளைய பத்தி இருக்கக்கூடிய புகழ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். திருக்குறளின் 233 அதிகாரம் புகழ் அப்படிங்கிற அதிகாரத்துல. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம பிரதமர் வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய இருக்கார். அதுல முக்கிய பயணமாக பிரிட்டன் அப்படிங்கிற நாடுக்கு வந்து போக போறார். சமீபத்துல பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் உண்டான ஒரு வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்திருந்துச்சு. ஓகேங்களா? ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லி. சரியா? ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்னால என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். 2 நாடுகளுமே இப்ப இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகுது அப்படின்னா, 2 நாடுகளுமே அவங்களோட அந்த ட்ரேட் வேல்யூவ வந்து இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு போகக்கூடிய பொருட்களுக்கும், பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கும் அந்த ஏற்றுமதி, இறக்குமதி வரிகள் எல்லாமே மிக குறைவாக இருக்கும். மத்த நாடுகள கம்பேர் பண்றப்ப இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் இருக்கக்கூடிய நாடுகளோட பார்த்தோம்னா, நமக்கு அந்த ஏற்றுமதி, இறக்குமதி வரிகள் எல்லாமே ரொம்ப குறைவாக இருக்கும். சரியா? அதுதான் இந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னாலே அதோட சாராம்சமே அதுதான். அந்த ஏற்றுமதி, இறக்குமதி வரிகள கம்மியா வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. சரியா? இப்போ இந்த ஒப்பந்தத்தின்படி பார்க்கிறப்ப, இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தக உறவு அப்படிங்கிறது $2134 கோடி இருக்கு. அத 2030ஆம் ஆண்டுக்குள்ள $12,000 கோடி உயர்த்தணும் அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான ஒரு இலக்காக இருக்கு. அதே மாரி இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு 99% வரி விலக்கு கிடைக்க போகுது. அதே மாரி பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு படிப்படியா பார்த்தீங்கன்னா, நமக்கு வரிச் சலுகைகள் அப்படிங்கிறது வரப்போகுது. சரியா? அத பத்தின செய்தி தான் இங்க குடுத்துருக்காங்க. என்ன இருக்கு அப்படிங்கிறத பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு விளையாட்டுத்துறை சார்பாக ஒரு மசோதா. மக்களவையில் தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட மசோதா தாக்கல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில் அப்படிங்கிறத லோக்சபால வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மசோதாவோட முக்கிய அம்சங்கள தான் இங்க நம்ம பார்க்க போறோம். இந்த மசோதாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல பல்வேறு வகையான விளையாட்டுகள் விளையாடப்படுது. ஓகேங்களா? கிரிக்கெட், ஃபுட்பால், பேட்மிண்டன் இந்த மாரி நெறைய ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு ஸ்போர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்னிங் அத்தாரிட்டி இருப்பாங்க. இப்ப பிசிசிஐ அப்படின்னா, அதுக்கு கிரிக்கெட் அப்படின்னா பிசிசிஐ இருப்பாங்க. ஃபுட்பாலுக்கு அந்த மாரி இருப்பாங்க. பேட்மிண்டனுக்கு அந்த மாரி இருப்பாங்க. இந்த மாரி ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு விளையாட்டு வாரியம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த வாரியங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த நிர்வாக சட்ட மசோதாக்குள்ள கொண்டு வர போறாங்க. சரியா? இந்த மசோதாவுக்குள்ள அவங்க வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப டிரான்ஸ்பேரண்டா இருக்கணும். ஆ ஆர்டிஐக்கு கீழ அவங்க எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல்க்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இந்த மசோதாவோட முக்கிய அம்சங்களாக ஒரு 3 விஷயங்கள் இங்க குடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, 1 தேசிய விளையாட்டு வாரியம் அப்படிங்கிறத இந்த சட்டத்துக்கு கீழ உருவாக்க போறாங்க. அடுத்தது தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் அப்படிங்கிறத உருவாக்க போறாங்க. அடுத்தது தேசிய விளையாட்டு தேர்தல் குழு அப்படிங்கிறத உருவாக்க போறாங்க. இந்த தேசிய விளையாட்டு வாரியத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, எல்லா தேசிய அந்த ஸ்போர்ட்ஸ் பாடிஸும் எல்லா நேஷனல்
நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாடிஸுமே இந்த தேசிய விளையாட்டு வாரியத்துக்குள்ள வந்துருவாங்க. இவங்க கிட்ட அங்கீகாரம் வாங்கியிருக்கணும். இப்ப பிசிசிஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா, அவங்க கவர்மெண்டோட கண்ட்ரோல் கீழ இவ்வளவு நாள் இருந்தது கிடையாது. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, இந்த தேசிய விளையாட்டு வாரியம் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்டுக்கு கீழ பிசிசிஐ வந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. சரியா? அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த வாரியத்துக்குள்ள வரனால அவங்க எல்லாருமே வந்து ஆர்டிஐ போட்டாலுமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. சரியா? சோ தேசிய விளையாட்டு வாரியம் அப்படிங்கறத உருவாக்க போறாங்க. அடுத்தது இப்ப ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பாடியும் இருக்கு அப்படின்னா, அதனுடைய மெம்பர்ஸ வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக எலெக்ஷன்லாம் வந்து நடத்துவாங்க. சோ அந்த எலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நிர்வகிக்கிறதுக்காக தேசிய விளையாட்டு தேர்தல் குழு அப்படிங்கிறது இருக்க போகுது. அதே மாரி ஏதாவது ஒரு டிஸ்பியூட் ஏற்படுது. இந்த எலெக்ஷன்ல அந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாடிக்குன்னு ஒரு எலெக்ஷன் நடக்கும் இல்லையா? ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பாடிக்கும். அப்ப அந்த எலெக்ஷன்ல ஏதாவது டிஸ்பியூட் ஏற்படுது. இல்ல அ சரியா வேற ஏதாவது பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறப்ப, அந்த பிரச்சனைகள தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனல் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட இருக்கு. சரியா? இது இருக்கக்கூடிய எல்லா வகையான சர்ச்சைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்போது, இதுக்கு வந்து சிவில் கோர்ட்டோட பவர் வந்து குடுக்க போறாங்க. சரியா? சோ இந்த மாதிரி ஒரு 3 அமைப்புகள உருவாக்க போறாங்க. இந்தியாவுல ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னும் ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டா கவர்ன் பண்றதுக்காக. அது மாரி இலக்காக பார்த்தீங்கன்னா, 2036ஆம் ஆண்டு இந்தியாவுல ஒலிம்பிக் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் இலக்க ஒட்டி தான் இந்த மாரியான விஷயங்கள இந்திய அரசாங்கம் நடவடிக்கைகளா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தேசிய ஊக்கமருந்து தடுப்பு திருத்த மசோதா, சட்ட மசோதா அப்படின்னு சொல்லி அதையும் கொண்டு வரப் போறாங்க. சரியா? இந்த டோப்பிங் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையில நெறைய பேர் அத்லெட்ஸ்லாம் வந்து மாட்டிப்பாங்க இல்லையா? சோ அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டரா மாத்துறதுக்காக, அ இந்த தேசிய ஊக்கமருந்து தடுப்பு திருத்த சட்ட மசோதா அப்படிங்கிறத கொண்டு வரப் போறாங்க. ஓகேவா? சோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா நெறைய சேஞ்சஸ பண்ண போறாங்க. அததான் இங்க குடுத்திருக்காங்க. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு ராஜேந்திர சோழன் ஆட்சி அந்த ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி நமக்கு ஒரு முப்பெரும் விழா அப்படிங்கிறது மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தினால அ ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? சோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர சோழனுடைய 1005வது பிறந்த நாள். அதே மாரி கங்கை கொண்ட சோழபுரத்த கட்டத் தொடங்கிய 1000வது ஆண்டு விழா. அதே மாரி தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மீது அவர் படையெடுத்து சென்றிருப்பார். கடாரம், குண்டான் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். சோ அந்த ஒரு விஷயம் அ அதனுடைய 1000வது ஆண்டு விழா. இது எல்லாத்தையுமே கொண்டாடும் வகையில கங்கை கொண்ட சோழபுரம்ல ஒரு பெரிய விழாவ வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல நம்ம பிரதமர் கலந்துக்க இருக்கார். அங்க வந்து மாமன்னர் ராஜேந்திர சோழன் நினைவாக ஒரு நாணயத்தையும் வெளியிட இருக்காங்க. சரியா? சோ இத நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான். கங்கை கொண்ட சோழபுரம் கட்ட ஆரம்பிச்சு 1000வது வருஷம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சோ அதை ஒட்டி ஒரு முப்பெரும் விழா அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? சோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.